எதை பண்ணா எப்படி நடக்கும்? ஏன் என்ன முருகர் ரொம்ப சோதிக்கிறாரு? ஏன் என்ன முருகர் கிட்டவே விட மாட்றாரு? எனக்கு மட்டும் இவ்வளோ கர்மா மோசமா இருக்கே! அப்படின்னு சொல்லி எல்லா முருக பக்தர்கள் மனசுலயும் இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த திருமணம் தள்ளி போறதுக்கு எத்தனையோ காரணம் இருந்தாலும், ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க மாத்திக்கணும். முதல் விஷயம் வந்து எளிமையா கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கங்க. 2வது வந்து இப்போ நான் கர்மா ரிசர்ச்ல வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். ஒரு பொண்ணுக்கு வந்து மெக்கானிக்னாலே பிடிக்காது. மெக்கானிக்னாலே ரொம்ப ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இயற்கையாவே கிடைச்சது. மெக்கானிக் கூட தான் திருமணம் ஆச்சு. அவங்க எனக்கு என்னோட காணொளி பார்த்துட்டு சொன்னாங்க. அதே மாரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் செய்றவரு, அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்னாலே பிடிக்காது. ரொம்ப கேவலமா பார்ப்பாங்கன்னா, அதான் விதி பாருங்க. நீங்க யார தாழ்வா நினைக்கிறீங்களோ, அவங்ககிட்ட தான் வாழ்க்கைய கொண்டு போய் நம்மள நிப்பாட்டும். இயற்கைய கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால யாரையுமே தாழ்வா நினைக்காதீங்க. யாரையும் உயர்வா நினைக்காதீங்க. சமமா பாருங்க. எல்லாரும் சமமானவரே. ஸோ யாரையும் தாழ்த்தி, யாரையும் உயர்த்தி பார்க்காம எல்லாரும் நியூட்ரலா பார்க்க ஆரம்பிங்க. இந்த பொண்ணு பார்க்கற போறப்பயோ, இல்ல மாப்பிள்ளை பார்க்கறப்பயோ நெறைய விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு சிறு குறை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாப்பிள்ளைக்கு வந்து வழுக்க தலையா இருக்கலாம். இல்ல பொண்ணுக்கு வந்து ஒரு வாய் பேச முடியாத திக்கு வாயா இருக்கலாம். இல்ல கொஞ்சம்